இருக்காங்க ஆங்கில வரிசைப்படி. இப்ப இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஆங்கில வரிசையில பாருங்க W காமன் WH எல்லாத்துலயும் காமனா இருக்கா? எழுதும்போது எந்த எழுத்து 4வது இடத்தில் வரும் கேக்குறாங்க. WH எல்லாத்துலயும் காமன். WH க்கு அப்புறம் A வருது பாத்தீங்களா இங்க? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் 1வது பிளேஸ்ல. சரிங்களா? A க்கு அப்புறம் எல்லாமே E தானே இருக்கு. E க்கு அப்புறம் A தானே அடுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப இது 2வது. A க்கு அப்புறம் L வராது. E தானே வரும். இது 3வது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? A க்கு அப்புறம் இந்த A க்கு அப்புறம் E க்கு அப்புறம் A, இங்க E க்கு அப்புறம் E, அதுக்கப்புறம் E க்கு அப்புறம் T யா N இதுல இருந்து ஃபர்ஸ்ட். T20 N எத்தனை? 13. M 13, M 14, N 14. அப்ப இது 4வது, இது 5வது. இத வந்து நம்ம அகராதி வரிசைப்படி எழுதணும். அதுக்கப்புறம் தான் இப்ப என்ன கேட்டிருக்காங்க நமக்கு எத்தனாவது நம்பர் கேக்குறாங்க? 4வது பிளேஸ். இதுல 4வது பிளேஸ் இப்ப எது வருது? எப்படி எழுதுனேன்னு புரியுதா? WH காமன் அத விட்டுருங்க. அதுக்கப்புறம் A வருது. அப்ப அந்த A என்ன வருதோ அதை விட்டுறணும். அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து 2ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே WHE தான் இருக்கு. அப்ப அந்த WHE க்கு அப்புறம் இதுல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே WHE. இதுக்கு அப்புறம் வர்றதுல எது ஃபர்ஸ்ட்னு பார்க்கணும். A ஃபர்ஸ்ட், அடுத்து E 2வது, அடுத்து N 3வது, அடுத்து T 4வது. ஓகே. அப்படி பிரிச்சோம்னா N தானே 4வது வருது. 4வது கேட்டிருக்காங்க. அப்ப when ஆன்சர்.